கொலை வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசாரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல உன்னை சிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபர் அனிலை மிரட்டி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அந்த கொலை வழக்குல விசாரித்த தனிப்படையில் இடம்பெற்ற காவல் ஆய்வாளர் புகாரி விசாரணைக்கு பின்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். இவர் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவர் அந்த தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தனிப்படையில காவல் ஆய்வாளராக தொடர்ந்து அந்த யாரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டார்களோ அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பின்னாடியில இருந்து யாரெல்லாம் அது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்குல ஒரு தனிப்படையானது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட காவலர்கள் முதல் ஏசிகள் அசிஸ்டன்ட் கமிஷனர் வரை ஒரு தனிப்படையானது அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த காவல் ஆணையர் ஒரு தனிப்படை அமைத்தார். இந்த தனிப்படை அனைத்துமே ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இயங்கி கொண்டிருந்தது. இந்த தனிப்படையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருமே அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு டீமுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து யாரெல்லாம் விசாரிக்கணும், அவங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இதை விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் அந்த தனிப்படையுடைய வேலையாக இருந்தது. இந்த அசைன்மெண்ட்கள் தான் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தனிப்படையில் இடம்பெற்ற அந்த காவல் ஆய்வாளர் தான் புகாரி. இவர் அனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அகில்குமார் அப்படின்ற ஒரு நபரை மிரட்டி, தொழிலதிபரை மிரட்டி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வரை அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அந்த நேரத்தில் விசாரிக்கும் போது பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவருடைய வீட்டிற்கே சென்று உன்னை ட்ரக் கேஸ்ல உன்னை கைது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாயும் பெற்றார். வீட்டிலே 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வெளியே ஒரு 5 லட்சம் ரூபாய் பெற்றார். இந்த சிசிடிவி காட்சிகள், அதாவது இவர் 5 லட்சம் ரூபாய் பெற்றக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளுடன் சம்பந்தப்பட்ட அகில்குமார் நேரடியாக காவல் ஆணையரை சந்தித்து புகார் முனை கொடுத்து காவல் ஆணையர் அதை விசாரிக்க சொன்னார். விசாரித்த போதுதான் தெரிய வந்தது இது உண்மை சம்பவம் என்று தெரிய வந்தது. உடனடியாக பூக்கடை காவல் துணை ஆணையர் அவரிடம் இதை விசாரணை செய்து இதை உண்மை என்று தெரிந்தால் அவரை ரிமாண்ட் பண்ண சொல்லி காவல் ஆணையர் சொல்லியிருந்த காரணத்தினால பூக்கடை துணை ஆணையர் இதை விசாரித்தார். காவல் ஆய்வாளர் புகாரியை வர வைத்து விசாரித்தார். விசாரணை செய்யும் போது இது உண்மை என்று தெரிய வந்தது. உடனடியாக அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து அன்று இரவே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இன்று அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். புகாரியுடன் சேர்ந்து காவல் ஆய்வாளர் சரவணனும், அதாவது இதற்கு முன்னதாக அவர் வேளச்சேரி காவல் ஆய்வாளராக அந்த சரவணனும் அவருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குன்றது தெரிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த சரவணன் அந்த காவல் ஆய்வாளரும் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு நேற்று மாற்றப்பட்டார். இதனை தொடர்ந்து யாரெல்லாம் தனிப்படைகள்ல இருந்தார்களோ, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அந்த தனிப்படைகள்ல இருந்தார்களோ, காவலர்கள் முதல் ஏசிகள் வரை யாரெல்லாம் இருந்தாலும் அனைவருமே காவல் ஆணையர் அலுவலகம் வர வேண்டும் சொல்லிட்டு காவல் ஆணையர் நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இன்று காலையிலேயே சம்பந்தப்பட்ட அந்த தனிப்படையில் இருந்த காவலர்கள் ஏசிகள் வரை யாரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்தார்களோ அனைவருமே காவல் ஆணையர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருத்தர்கிட்ட தனித்தனியா காவல் ஆணையர் மற்றும் உயரதிகாரிகள் விசாரணை செய்து வருகிறார்கள். யாரிடம் எவ்வளவு பணம் பெற்றீர்கள், உண்மையிலுமே நீங்க பணம் பெற்றீர்களா இல்லையா, யாரெல்லாம் விசாரித்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தொடர்ந்து இந்த தனிப்படை காவலர்களிடம் இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் விசாரிச்சாங்களோ அவர்களிடம்லாம் பணம் பறிக்கப்பட்டதாக ஒரு புகார் ஒன்று இருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம காவல் ஆய்வாளர் புகாரி அவர் பணம் பெற்று, அதாவது ஒருத்தர் மிரட்டி பணம் பெற்று தற்போது சிறையில் அடைக்கப்பட்டார். அதோட எதிரொலியாக தான் இந்த தனிப்படை காவலர்கள் அனைவருமே காவல் ஆணையர் விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக இப்போ உண்மை தெரிய வரும். யாரெல்லாம் எவ்வளவு யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்ட்டு தெரிய வந்தா அவர்களும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் அவர்கள் மீதும் எடுக்கப்படும். எந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளராக இருக்கட்டும் அல்லது கான்ஸ்டபிளா இருக்கட்டும் இல்லை ஏசிகளார் யாரா இருந்தாலுமே தனிப்படையில் இருந்தவங்க யார்கிட்ட வாங்கினாங்கன்றது தெரிய வந்தா, பணம் வாங்கியிருக்கிறது தெரிய வந்தா உடனடியாக அவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.